எங்களை கௌரவப்படுத்திய கலைவரானந்தல் அன்பு கிராமத்தார்கள் எங்களுக்கு முன்னாடியே பார்த்தினாலும் நான் இந்த மேடைகளே பெரும்பாலும் இந்த ஊர் மட்டும் கிடையாது, எந்த ஊராக இருந்தாலும் நான் பொன்னாடை வாங்குறதே வெளியூர்லேருந்து அந்த கிராமத்தை மதித்து வரக்கூடிய என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்காக அந்த உரிமையும் அந்த மரியாதை நான் பெற்றுக்கொண்டேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாத்துக்குமே நம்ம வாங்கிட்டேன், நம்ம குடும்பத்தினுடைய காலாஞ்சியை வாங்கிட்டேன், துண்டை வாங்கிட்டான். ஆனால் ஊருக்கு எத்தனை டிஜிட்டலாக துண்டு வந்துருச்சு என்ன? இப்போ பூரா இந்த வெள்ளை துண்டு தான். இந்த யார் எங்கன்னா உட்காந்துருக்குன்னே தெரியுதடா. அப்போ கட்டி குளிச்சா அப்படித்தானே? இதில் சில வெண்ணமைங்கெல்லாம் பார்த்தா ஊர் தண்ணி தொட்டியில் இந்த துண்டை கட்டிட்டு குளிப்பேன். அப்படித்தான் பள்ளிக்கூடம் போனவன் பார்த்து விட்டு ஓடியாந்தேன். என்னங்கய்யா ஊதாங்குலைன்ட்டேன். ஊதாங்குலை இல்லைங்க, பழைய பனைமரத்து ஏன் கொலைன்ட்டேன். ஏன்னா வெள்ளத்துண்டு ஓடுவது வெள்ளத்துண்டு ஏன் போடுறாங்க ஊரா அப்படின்னா, எங்கள் மனதும் வெள்ளை வந்திருக்க நீங்களும் வெள்ளையாகத்தான் இருப்பீர் என்றுதான் வெள்ளத்துண்டு ஓடுகிறார்கள் ஒவ்வொரு கிராமத்தார்கள். பற்றி அதை யோசித்தேன். என்ன கருத்திலும் பொன்னகுடியே மதிமரியாக்குடியே ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வட்டம் நயினார் கோயில் ஒன்றியம் மணக்குடி ஊராட்சி. மணக்குடி ஊராட்சி மணக்குடியிலேருந்து இந்த ஊர் எத்தனை கிலோமீட்டருப்பா? இந்த ஆனந்த முண்டை 9 கிலோமீட்டர் சொல்லிவிட்டேன். அப்படித்தான் இப்போ வந்த 2 பேர் 9 கிலோமீட்டர் சொன்னாங்கன்னு மறுபடியும் வண்டியை தள்ளி எடுத்துகிட்டு போய் திருப்பி வந்திருக்காங்க 9 கிலோமீட்டர் கணக்கு பண்ணி. இதில் சொன்னவர் தூக்கத்தில் சொன்னாரா இல்லை இந்த கிறுக்கு முண்டை போய் டைப் பண்ணி அனுப்புனானா? அன்னைக்கெல்லாம் ஒரு ஊருக்கு ஆனந்த் அப்படித்தான் இல்லையா, மொட்டியம்பட்டிக்கு மொட்டை குண்டின்னு அனுப்பிட்டேன். அப்புறம் என்ன பண்ண சொல்கிற? அப்புறம் ஜட்டியை போட்டு தான் பேசினேன். நல்லா தலை இருக்குது. எதில் விட்டேன்? வாயில். ஒரு ஆள் தான் சுதாரிப்பா இருக்கேன். எந்த ஊர் பாணி? அங்கே இருக்கே விடாது நீ. நயினார் கோயில் ஒன்றியம் மணக்குடி ஊராட்சி கலைவானேந்தல் கிராமத்திலே 2 சேமன் குதிரை பரிவார தெய்வங்கள் மற்றும் கலைவாய் உடைய ஐயனார் திருக்கோவில் அஷ்டபந்த மகா கும்பாசேவலை முன்னிட்டு மதிமரியாக்குரிய திருப்பாலக்குடி காவல்துறை சார்பாய்வாளர் தலைமையிலும் மணக்குடி கிராம நிர்வாக அலுவலர் முன்னிலும் தமிழகத்திலே தலைசிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான இந்த சீல்டு மேடையை நகட்டக்கூடிய நிகழ்வாம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபுச வேந்த நடிபுச மன்னன் உங்கள விமான நட்சத்திரம் துவரங்குறிச்சி மண் கண்டெடுத்த TK இளங்கோவன் அவர்கள் வேடன் வேடன் விரத்தனாக நடிக்க கொண்டு மதிமரியாதைக்குரிய மணக்குடி கிராம உதவியாளர் ஐயா அவர்களை மேடைக்கு வா. தலையாரி ஐயா வாங்கயா. எங்க மணக்குடி காலேஜ் பாசறை. மணக்குடி காலேஜ் நினைவு பாசறை என் தம்பிகள் சார்பாக இறங்க. போதும் தம்பி, நீங்கள் வந்து அன்பு இருந்தா போதும். ரொம்ப நன்றி. ஆமாம், மணக்குடி காலேஜ் நினைவு பாசறை என் உயிர் தம்பிகள் சார்பாக 1 அல்ல 2 அல்ல இந்த கள்ளிசேரி இந்த காலமாட்டுக்கு 201 சிறப்பு பரிசு. லாஸ்ட் பார் 2 மினிட். காலையும் சிறந்த காலை, வீரனும் சிறப்பான வீரன், ஆக மொத்தம் 2 பேரும் தமிழ் உறவு கட்டி போடுறாங்க தம்பி. நன்றி. ஐயா கிராம நிர்வாக அவர் வந்துட்டாரா? உதவியாளர் வந்துட்டாரா? ஐயா தலையாரி மேலே வாங்க. கிராம தலையாரி அடுத்தவ யாரும் அலோவ் பண்ணல. செல்ல சுவிட்ச் ஆஃப் தான் பண்றாங்க. நான் என்ன பண்ணேன்? நாங்கள் திரும்புறதுக்குள்ள என்ன ப்ரோ ஆத்தா எங்க ஆத்தா உண்மையிலே எல்லா துறையிலையுமே இன்னைக்கு என் வீரத்தமிழச்சிகள் சாதித்து கொண்டிருக்கிறார். கிராம உதவியாளர் தானே அம்மா அவங்க? உண்மையிலே அதான் பெரிய விஷயம். அதனைத் தொடர்ந்து குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு வீர தமிழச்சி, புதுகையைச் சேர்ந்த TM ராஜ சுலட்சணா அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்று இவர் பிறந்தாரா
இவர் தூங்கும் போது எழுதி பாடினாராம். அது மியூசிக் தான் தம்பி. எதுக்கு மியூசிக் அவன் கொடுக்குறான்னா யாருக்கும் எதுவுமே புரியக்கூடாது. நாளைக்கு போய் அங்கிட்டு பேசுவில்லை ஆட்டி டங்கு டங்குன்னு குத்துனானப்போ அந்த மிருதங்காரன். நீ ஆடுறா, கடப்பாறை தீட்டு கூட ஆடுறா. பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் எங்கு சென்றாலும் ஒரு கூட்டம் அவர் பின்னாடியே போகும். ஏன்னா 50 பேர்கிட்ட கைமாத்து வாங்கியிருக்காரு. என் அன்பு நண்பன். ஏன்னா பொம்பளை வந்தா சீரணிக்கக்கூடிய சக்தி இல்லை. அதே ஒன்றுக்கு இருக்க போறாருங்க பெரியப்பன். அவர் தாண்டா அந்த காலத்தில் சீமக்கருவை சொடச்சுன்னா கொன்றுவாப்புல எங்கள் பெரியப்பா. இருதம்பி யானை கதை பூனை கதை என்று எனது அன்பு நண்பன் வையாபுரியை சேர்ந்த செந்தில் குமரன் அவர்கள் நாடனாக நடிக்க காத்து கொண்டார். இவ்வளோ எப்படி தேவை கிடையாது. மணிக்கட்டோட உடச்சு போய் அப்புறம் அங்கு நங்குன்னு போட்டுக்கிட்டு நீர்மால் அடி அடிக்கிறேன். ஹார்மோனிய கலையரசு பின்பாட்டு இசையமது உண்மையிலேயே மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு குரல் வளம் யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் தமிழ்நாட்டிலே பேர் வாங்குவார்கள் கலைகளே. அதற்கு உதாரணம் இந்த சிங்கக்குட்டி. நான் எல்லா ஹார்மோனி சக்கரவர்த்தியும் ஏற்றுக்கிற மாட்டேன். எனக்குன்னு குரலை ரசிப்பேன். உங்கள் குரலை நான் ரசிக்கிறேன். எங்களது புதுக்கோட்டை எஸ் செல்வராஜ் உண்மையிலே வாத்தியார் தான். அவர் ஹார்மோனியம் பின்பாடல் எங்கள் வாத்தியார். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஒரு பாட்டு ஏதாவது. வேர்க்காட்டில் வீற்றிருப்பால் வீரமகள் திருத்தூணி. வேர்க்காட்டில் வீற்றிருப்பால் வீரமகள் திருத்தூணி. போற்றினையும் போக்கிடுவாள் குலதெய்வம் மாகாளி. குலதெய்வம் மாகாளி கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கதிந்துருகு மலரிலே இசைந்திருக்கு மகமாய். கதிந்துருகு மலரிலே இசைந்திருக்கு மகமாய் மகமாய். நல்ல மனுஷனுக்கு அழகு 2 வரி தான். சும்மா தம்பி கொலூர் சரண் சபரி கொலூர் என் அன்புக்குரிய மாமா, கலைகளை எனக்கு மூத்தவர் கொலூர் ஜிஎஸ் மணி. மற்ற யாருப்பா? சரண் சபரி சார்பாக 201. தயவு செய்து யாரும் மேடையில் ஏற வேணாம். ஆமாம், அன்பளிப்பு கொடுக்கக்கூடிய உறவுகள் விழா கமிட்டியில் கொடுத்து கொடுங்க. ஆமா ஆமா. ஏன்னா எல்லாரும் ஏறணும்னா இது நாடக. இருங்கண்ணே, அதைத்தானே நான் தப்பா சொல்லணே. இருங்கண்ணே அண்ணே, ஒரே ஒரு விஷயம். விழா கமிட்டி சொல்லிட்டா ஊருக்கார சொல்கிறதையும் கேட்க முடியும். யாருன்னுமே அம்பளிப்பு கொடுத்தாலும் விழா கமிட்டியில் கேட்டு கொடுங்க. ஏன்னா இது நம்மளாக இருந்தால் கூட நம்ம ஊரில் நடக்கும்போது நமக்கு சுருக்குன்னு படும். உண்மையா இல்லையா? நீ ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? நம்ம ஊர்லேயே வந்து யாராவது ஏறினா நம்ம கோவம் வருமா வராதா? ஆனால் எந்த ஊருக்கு நீங்கள் போனாலும் அது நம்ம சொந்த ஊராக நினைப்பாங்க. என்னுடைய அண்ணன் தம்பி இனிமேல் மேடையில் ஏற மாட்டாங்க. அவங்க ஏறின காரணத்துக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன் கிராமத்திடம். இன்னும் ஏற மாட்டாங்க. மிருதங்க சக்கரவர்த்தி முருகத்துவான் கோடையடி குமரன் பாசத்துக்குரிய எனது அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் என் அன்பு தம்பி. இன்னைக்கு உலக தமிழனுக்கு பூரா தெரியும் இந்த மிருதங்க சக்கரவர்த்திய. காரணம் இவனுடைய தனித்திறமை, வாசிக்கக்கூடிய அந்த இசையினுடைய சுவை. தோப்பூர் மருது அவர்கள் மிருகத்தை இசைப்பார். மருது
போதும் மிச்சடியை வீட்டில் போய் அடிச்சுக்க. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி என் அன்பு அண்ணே, நீ உட்காந்துருக்க சீரே எனக்கு சரியில்லை. கவுந்து தோச்சலாமல் பூரா கரண்ட்டு. நீ வேற ஊரில் கொடுக்குற துண்டை பூரா மடித்து வச்சுடுற பெரிய சவளி அவாரி மயம் மாதிரி. உண்மையிலே நான் நகைச்சுவைக்காகத்தான் பேசுவேன், ஆனால் நடிகனுக்கு ஒன்றுன்றா விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு நீ பெரிய வாத்தியாருண்ணே. அன்னைக்கு வாங்கின சாமான என்ன நீ மாற்றலையாண்ணே. அப்போ உன் மனமும் அப்படித்தானே இருக்கான். எல்லாத்தையும் நல்லா இருப்பா. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி ட்ரம்ஸு சிவமணி இவருக்கு ஃபோன் அடித்து பேசியிருக்காரு. உண்மையிலே இவரோட அடி அவ்வளோ ஒரு இனிமையாக அடிப்பார். இப்போ பாருவேன் எங்கள் அண்ணன் இப்படி உட்காந்துலப்பா தலை பீடா வைக்கிற மாதிரி. புதுக்கோட்டை அவர் கோட்டை பழைய கோட்டை லேட்டாக புரிஞ்சு சிரிக்கிறான்டா ஏன் தம்பிடா. புதுக்கோட்டை மூர்த்தி எங்கள் அண்ணன் ஆள்ரவுண்டை இசைத்து உங்கள் அன்பை பெறுவார். சிங்கம், இந்த ராமநாட்டு மண்ணில் உன் திறமையை நீ ஒழிக்கக்கூடாது சிங்கம். ப்ளீஸ், உனக்கா நான் மண்டி ஓட்டு பூக்குழி இறங்குறேன். அண்ணே அந்த கேரளா அடி அடினே, அதுக்கு தானே போட்டு கூட்டம் வண்டி கட்டி வந்திருக்கனே. கேரளா அடி உங்கள் அம்மா மேலே சத்தியமாக அது கேரளா அடியா? தலை ஓன் சொந்த அடி அடிச்சு விட்டு கேரளா அடின்னு என்னை சொல்ல வச்ச வாரனே. உன்னே சூம்புறேனே, உன்னே விரும்புகிறேனே. சரி கேரளாவோட வேணாம், நம்ம சாலை கிராமம் முக்குரோட்டை அடி அடினே. சாலை கிராமம் அந்த அடி உனக்கு தெரியுமில்ல? இளையாங்குடி, நம்ம இளையாங்குடி. அருமையா ராமேஸ்வரம் இருக்கானே, ராமேஸ்வரம் மட்டும் ஒரு 100 கிராம் அடி. அந்த ராமேஸ்வரம் அடி அடிப்பில்ல, அது ராமேஸ்வரம். உன்கிட்ட போய் இவ்வளோ அடி அடிக்க சொன்னேன், நான் எவ்வளோ கிறுக்கு குதிமானா இருப்பேன் பாருங்க. அதில் எங்கள் அப்பையும் பெத்த நேரமான எல்லாத்துக்கும் ஒரே அடி அடித்தவா இருப்பா. நீ தான்டா உன்னை அனிருத்து பார்த்தாருன்னா விட மாட்டார். அனிருத்து உண்மையிலேயே நகைச்சுவைக்காக நான் செய்தேன். எங்கள் அண்ணனும் 10 பேர் சிரிக்கணுன்றதுக்காக தன்னை தாழ்த்தி கொண்டு வாச்சுவார். எங்கள் அண்ணன் தான்டா சாமி. இவங்க நல்ல ஒரு மாதிரி கைதறிக்கிட்டாங்க. அடுத்த வீட்டு பாடம் உனக்கு தானே. ஏன்னா அன்பு சித்தப்பேன் நமக்கு அன்பு சித்தப்பு எங்களை புதுகையை சேர்ந்த சத்தி அவர்கள் சீன்தாளம். யாரை கேட்டு போட்டே அந்த புருஷன்ட்டே சம்பளம் வாங்கிக்க. உன்னை யார் எத்தனை குத்து வச்சோன்னா ரைடு ஓவர் இங்கே வா, பூச்சாண்டிகிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன். இருப்பா இப்போ தானே வராரு. நான் பாடுற பாட்டுக்கு சித்தப்பு தாளம் போடணும். இந்த எங்கள் அண்ணன் சிங்கக்குட்டி பெட்டிக்கார் வாங்கிட்டாரு, எங்கள் அண்ணன் மூர்த்தி வாங்கிருச்சு, அவன் காப்புக்கு கந்தசாமி வாங்கிட்டான். நீ இப்போ கரெக்டாக போட்டு ஒட்டுமொத்த உறவுகளும் கைதட்டை வாங்கி சடச்சடன்னு கேட்கும்போது நம்ம 2 பேரும் விழுகிற அளவுக்கு கேட்கணும். சிரிக்கக்கூடாது, அவங்க சிரிக்கணும். அப்புறம் காசு கொடுக்காம சீரழி விட்டுருவேன் காலையார் கோயிலில். கரெக்டாக போடணும். இல்லை தப்பாக போட்டால் போடணும். கரெக்டாக போடுச்சு தப்பு. மெதுவா தந்தி அடிச்சானே என் மச்சானே. மெதுவாக தானே தந்தி அடித்தேன். அப்போ நீ மெதுவாக தானே போடணும். அப்போ நக்கல் பண்ணுறியா என்ன ப்ரோ? எல்லாம் போட்டால் போடணும். அந்த லிரிக்ஸ் ஆள் குரில் கரெக்டாக போடணும். போறவளே பொண்ணு தாயி நானும் வரேன். இன்னைக்கு செடிக்கு செடி நடுவே செடிக்கு செடி நம்ம வாழ்ந்த வாசல் இல்லை. இன்னைக்கு செம்போக பூ உன்னை கவட்டுக்குள்ள வச்சிருச்சோ. நீ விநாயகர் கோயிலில் பொங்க வைக்கிறாளா? ஒரு கைதட்டு கொடுக்கலாம். சூப்பர் சூப்பர். இது பூராமே நமக்கு சர்க்கஸ் மாதிரி தான். இப்படி காட்டி மறைச்சிட்டு போயிடுவோம். அதனை தொடர்ந்து
ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டியா தாரகை. உண்மையிலே இன்னைக்கு வந்திருக்க பொம்பளை அருமையான பொம்பளை. ஆனால் எவன் பொண்டாட்டின்னு விசாரிக்கணும்னு தெரியல. ஆனால் பயங்கரமாக வாய் பேசுகிற பார்க்கறதுக்கு முண்டை வாய் 150 பொம்பளை பேசுகிற வாய் ஒரு பொம்பளை பேசுவேன். ஆனால் இன்னைக்கு காலை இந்த குளிருக்கும் இந்த ஈர பசைக்கு நான் தடவி எடுப்பேன். தடவே என் ஸ்டூடெண்ட் வந்து பட்டி வாத்துருவாங்க. என்ன பண்ண காத்திருக்காங்க. மணப்பாறை அணி அணி தா அனிதா அவர்கள் டான்சன் காமி. அனிதா கட்ட புள்ள குட்ட புள்ள கரக பண்ணி போட்ட புள்ள கட்ட புள்ள குட்ட புள்ள கரக பண்ணி போட்ட புள்ள கண்ணகுடி வீரத்து செல்லம்மா ஆரியம்மா இங்கு வந்து நில்லம்மா ஆரியம்மா இங்கு வந்து நில்லம்மா. தெளிவாக ஒளி ஒளி அமைப்பு சாகுல் ஆடியோஸ் இளையாங்குடி. சாகுல் மாமா பாட்டு போடுங்க மாமா. வேணாம், உண்மையிலே மை செட் சூப்பர். இந்த வெட்ட வெளியில் என்ன மாற்று சாகுல் மை செட் உண்மையிலே இளையாங்குடி சூப்பர். யாரடா வர சொல்ல? எந்த ஊரோட தம்பி வந்து அக்காலை பார்க்க உட்காந்துருந்தேன் மானங்கட்டவளை அண்ணி அண்ணி வர சொல்கிறேன். இரு தம்பி, நீ தான்டா என் தம்பி. அப்போ என்னடா சொன்னேன்? உன்னை பார்க்கத்தான் வந்த முடியான். கொஞ்ச நேரத்தில் மனசு மாறிட்டியாடா. காரணம் ஈரத்துக்கு முணுமுணுப்பு. போயிட்டு அந்த பிள்ளையை வர சொல்கிறேன். அதனைத் தொடர்ந்து கொட்டகை நாடக மேடை அமைப்பாளர் ஸ்ரீ ராகவேந்திரா திருவள்ளூர் அன்பு உறவுகளுக்கு நன்றி கூறி நாடகத்தை வீட்டுக்கு போயிடலாமாம்மா? போய் தூங்குங்க. உண்மையிலே ஒரு உரிமையாளர் இவ்வளவு நேரம் பணிபுரிந்திருக்கிறார். அதுதான் தொழில் மேலே வைத்திருக்கின்ற அந்த பணிவு. அந்த இது கைதட்டு கொடுக்கலாம். வேறு வழி இல்லாமல் இருக்கே. நாடகத்தை காண வருகிறவர்கள்னு இருக்கரங்குப்பை அழைத்திருக்கிறார்கள். கலைவாணேந்தல் அன்பு கிராம பொதுமக்களுக்கும் உறவுகளுக்கும் நன்றி கூறி யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் தம்பி முருகனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமுள்ள குருவினந்த மண்ணின் மைந்தன் புத்ரு பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். நகைச்சுவை மன்னர்கள் நகைச்சுவை மாமணிகள் உங்களை சிரிக்க வைப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு மாப்பிள்ளை ஒரு நாளைக்கு ஒரு திரைப்பட நடிகருடைய கெட்டப்ப போடுவார். இன்னைக்கு எந்த நடிகர் கெட்டப் என்றே அவருக்கே தெரியாது. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி பக்கத்தில் உள்ள மாந்தோப்பு மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறான் அன்பு மாப்பிள்ளை மாந்தோப்பு ஆனந்த் ராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டார். 2 அடி உயரம், 165 கிலோ வெயிட், சிகப்பு மார்க்கன்றி மைபோய், உலக புகழ் பெற்ற பாலமேடு மண்ணுக்கு இந்த களத்திரிப்பேன் சேவலும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறான். பாலமேடு பப்ளு அவர்கள் மற்றும் ஹலோ அவர் சொல்லிட்டு போனார். இன்னும் எதாக இருந்தாலும் இவர் பார்த்துக்கிறான். ஒரே தான் பார்த்துட்டியாப்பா, குறைச்சி விட்டியாப்பா. உன்னை யாரும் அந்த மிஷினில் கை வைக்க சொன்னான்? ஆலிமா கூட்டு தம்பி. ஹலோ ஹலோ ஐயா. ஹலோ நீங்கள் வந்ததுலேருந்து பாடினது தவிர ஹலோ ஹலோன்னு தானே 500 தடவை சொல்லியிருக்கேன். இன்னும் கொண்ட ஜூரிய நீ ஒன்றுமே செய்ய வேணாம் தெய்வமே, நானே செஞ்சுக்கிறேன். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியா விருதுநகர் மாவட்டம் வீரசூரன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்எஸ் மணி ஐயா மாணவன். நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு வருகின்ற பாதையிலே வலதூரமாக உடமறந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தது புண்ணியம். எங்கள் அப்பா விவசாயி, ஒரு விவசாய மகன் என்பது நான் பெருமை. எங்கள் அம்மாவை பிறந்த ஊர் தான். என் தம்பிகளுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், உங்கள் வீட்டில் உங்களுக்கு தொந்தரவாக இருக்குது, வேலைக்கு போகல படிக்கலை அப்படின்னா அன்பாளையத்துக்கு வந்துடு. உன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் அந்த உலகத்துக்கு அன்னை அடையாளம் காட்டுவேன். அன்னை இருக்கேன். இது விளம்பரம் அல்ல, உனக்கு நான் இருக்கின்றது ஒரு விழிப்புணர்வு. அடியன் எம்கேஆர் வபன்காமை போயிட்டு வரேன். தம்பி பச்சை சட்டை போய் அண்ணி அனுப்பிவிட்றேன். ஏதோ இட்லி வாங்கி ஊட்டி சாப்பிடு. போயிட்டு வருவா. எத்தனையோ பேர் எதையும்
எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லதை சொன்னா நாட்டுல யாரும் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு நேரம் இரவு 12 மணி. பிள்ளையார் கோயில் மணி ஓசை. சங்கு ஊதப்படும். ஏய் அடே தம்பி, ஓனர் மாமா என்னடா சொல்லிட்டு போனார்? நான் வீட்டுக்கு போகிறேன், எதா இருந்தாலும் அவனை பார்த்துக்கிருந்தாட சொன்னார். நீ ஒரே தான் பார்க்குறியாடா மிஷினை, நீ நோண்டாதப்பா, இன்னும் கொஞ்சம் வாலி வைப்பா என் தங்கம். அப்போ லூஸா லூஸ் காண்டேட்டா அதுக்கு ஃபோன் அடிச்சு கேட்குறேன். இங்கே ஒரு இன்னும் கடை இருக்காரா? ஹலோ ஹலோ, எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க.